லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைல். என்னது? ஆடம்பரமான வாழ்க்கை. இந்த ஆடம்பரமான வாழ்க்கையில நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சேர்த்தே தான் சொல்லுவேன் லக்ஸரியஸ் லைஃப் அப்படின்ட்டு. இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்புறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட எல்லாருமே நடுத்தர மக்களா இருந்தாலும் சரி, மேல்தட்டு மக்களா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா செட்டில்டு லைஃப் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் எல்லாரும் சூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஓடிட்டு உழைச்சிட்டு இருக்கிறோம். அப்படி உழைச்சு செட்டில் பண்ணக்கூடிய அந்த டைமிங் வரும்போது நேரம் எல்லாம் நல்ல நேரமா இருந்ததுன்னா கூடி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அது எங்க போனா வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூல சொல்றேன். உழைப்பும் முயற்சியும் இருந்தா அந்த லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைல் தன்னால வந்துடும் சொல்வீங்க. அது கூடவே சேர்த்து ஒரு சின்ன டிப்ஸ் சொல்றேன், கேட்டுக்கங்க. இந்த அயன சயன போகம் இதுதான் என்னது அப்படின்னு சொன்னா லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைல். அயன சயன போகம்னால யாரு அப்படின்னு சொன்னா நம்ம பத்மநாத சுவாமி திருக்கோயில் தான் சொல்லுவோம் நாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அங்கதான் பத்மநாத சுவாமி பெருமாள் சாட்சாத் ஸ்ரீனிவாச பெருமாள் பள்ளி கொண்டு அருளக்கூடிய நிலையில காட்சி கொடுக்கிறாரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது எங்க அப்படின்னு சொன்னா ஸ்ரீரங்கத்துல உள்ள ரங்கநாதர். இவரும் அதே மாதிரிதான், பத்மநாத சுவாமி அதே மாதிரிதான். இந்த ரெண்டு இடத்துல நீங்க அடிக்கடி ஒன்ஸ், அதாவது இயர்லி ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பெருமாளை சேவிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களோட லைஃபும் நடுத்தர லைஃப்லயே லக்ஸரியஸ் லைஃப் ஸ்டைலா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மறக்காம பத்மநாத சுவாமி கோயிலை விசிட் பண்ணுங்க. ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. நன்றி.